கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தாவேக்கால செங்கோட்டையன் சேர்றது விஜய் கட்சிக்கும் லாபம், திமுகவுக்கு அது ஒரு பின்னடைவு. நிச்சயமா பெரிய பின்னடைவு, பெரிய நஷ்டம் அதிமுகவுக்கு. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது, ஆனால் வழி நடத்த அனுபவம் வாய்ந்தவர்கள் கட்சியில் இல்லை. இப்போ அனுபவமிக்க ஒருத்தர் உள்ளே போகிறாரு. ஆமாம், ஒரு அரசியல் கட்சி சிறப்பாக செயல்படணும்னா இளைஞர்களும் இருக்கணும், வயதான அனுபவம் மிக்கவர்களும் இருக்கும். எடப்பாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழையை செய்திருக்கிறார். ஓபிஎஸ்ஸை நீக்கினதை விட பெரிய பிழை செங்கோட்டையன் அவர் நீக்கியது. இல்லை, எப்படி சார் அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்கிறீங்க? ஓபிஎஸ்ஸை தாண்டி பெரிய பாதிப்பு செங்கோட்டையன் நீக்கி. அவர் மீது எடப்பாடி கோவம் வந்து அவர் ஓரம் கட்டியிருக்கலாம். ஆனால் அவரோட சிறகுகளை ஒடிச்சு அவர் ஆளெல்லாம் காலி பண்ணி அவரை ஒன்றுமே இல்லாமல் செய்யும் பொழுது அவர் கட்சியோட அடிப்படை உறுப்பினர்லேருந்தே அவரை தூக்கியது என்பது அவருக்கு தீராத வலியை கொடுத்துருக்கு. இப்போ அவருடைய ஒரே நோக்கம் தான் ஜெயிக்கிறது இல்லை, எடப்பாடியை வீழ்த்துறது. எடப்பாடி சிஎம் ஆகிடக்கூடாது, அந்த ஒற்றை இலக்கில் அவர் இன்றைக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா செங்கோட்டையனை வந்து தாவேக்காக்குள்ள விஜய் இழுக்கிறாருன்னா அது எடப்பாடி விடப்பட்ட மிகப்பெரிய சவால். செங்கோட்டையன் உள்ளே போகிறது எடப்பாடிக்கு மிகப்பெரிய பிளாக்காக இருக்குது. பிளாக் அதிமுக தாவேக்கா கூட்டணிக்கான கதவுகள் நிரந்தரமாக மூடப்பட்டுன்னு அர்த்தம். செங்கோட்டையனை விஜய் நன்றாக பயன்படுத்தி கொண்டால் விஜய்க்கு நல்லது, ஒரு கட்சிக்கு நல்லது. மாறா இந்த கோஷ்டி பூசல் அவரை உழல வச்சு நீ போராடி வெளியில் வான்னு சொன்னால் அவர் செயல்பட முடியாமல் போகும். செங்கோட்டையன் அங்கே போய் ஷைன் பண்ணலன்னா நஷ்டம் செங்கோட்டையனுக்கு கிடையாது, விஜய்க்கு தான். வந்து பாருங்கள், செங்கோட்டையனுக்கு இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. திமுகவில் எல்லாரையும் ஸ்டாலினால் சேர்த்துக்க முடியாது. அப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னா உள்ளே இருக்க டைனமிக்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் தாவேக்கால அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வளர்ந்து வர கட்சி. உங்களுக்கு அங்கே எத்தனை கட்சியோ 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு மேலே விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒன்றும் பெரிய அளவுலாம் இருந்திருக்க மாட்டாங்க. தாவேக்காவுக்கு போகிற அதிமுக காரங்களை விஜயால் அகாமடேட் பண்ண முடியும். அந்த சிக்கல் ஸ்டாலினுக்கு இருக்க அந்த சிக்கல் விஜய்க்கு கிடையாது. திமுகவில் அதிமுகவில் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஜய் சேர்க்க மாட்டார். அவருக்கு தெரியுது எத்தனையோ பேர் காத்து கிடக்குறாங்க, வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு தெரியும் விஜய்கிட்ட எனக்கு நன்றாக தெரியும். நான் பேர் சொல்ல விரும்பலை யாருமே. கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர, நாம் தமிழரை தவிர திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, விசிக, மதிமுக போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்தந்த கட்சிகளை ஓரம் கட்டப்பட்டோம். அங்கே கதவு திறக்கு. அது முதல் முறையாக செங்கோட்டையனுக்கு திறந்துருக்கு. இன்னும் சிலருக்கு திறக்க வாய்ப்பு இருக்குது. வேல்யூ தெரியுது. அப்போ விஜய்க்கு நல்லாவே தெரியுது. எல்லாரும் உள்ளே சேர்த்துக்க மாட்டார், சிலரை சேர்த்துப்பார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இப்போது தன்னுடைய இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இன்றைக்கு செய்தியாளர் கேட்கும்போது எந்த கட்சி சேர போகிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு நாள் போருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பட்டினப்பாக்கத்தில் விஜயை சந்திக்க இதோ போயிட்டார். அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவில் இணைகிறார். ஸோ விஜய் வந்து உதயநிதிக்கு கொடுக்கக்கூடிய பரிசுன்னு கூட இதை எடுத்துக்கலாம். அதிமுகவுக்கும் உதயநிதிக்கும் 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய பரிசு, பிறந்தநாள் பரிசாக செங்கோட்டையனை தாவேக்காவில் இணைத்துக் கொள்வதன் மூலம் உதயநிதிக்கு பிறந்தநாள் பரிசு, அதிமுகவுக்கு பெரிய பரிசு கொடுக்குறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக செங்கோட்டையன் போவது விஜய் கட்சிக்கு ஒரு லாபம். ஏன்னா அவர் மாதிரியான ஒரு அனுபவஸ்தர் அவங்களுக்கு கிடைப்பது அரிது. இப்போ பூரா வந்து அனுபவம் இல்லாதவர்கள் தான் விஜய் சுற்றி இருக்காங்க. ஒரு தேர்தலுக்கு சுற்றுப்பயணங்களை வடிவமைப்பது, அது தவிர அரசியல் நிகழ்வுகள் எப்படி செயல்படணும், எப்படி விஜயகாந்துக்கு வந்து ஒரு பண்டுட்டர் அமைச்சர் இருந்தாரோ அது மாதிரியான ஒரு ஆளுமையாக கண்டிப்பாக செங்கோட்டையன் விஜய்க்கு இருப்பார். விஜய் அவரை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்ன்றது பொறுத்து. செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதையை விஜய் கொடுத்து அவரை வைத்திருந்தால் கண்டிப்பாக விஜய் கட்சிக்கு தாவேக்காக்கு அது லாபம். தாவேக்காவோட மிகப்பெரிய சிக்கல் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது, ஆனால் வழி நடத்த அனுபவம் வாய்ந்தவர்கள் கட்சியில் இல்லை. இப்போ அனுபவமிக்க ஒருத்தர் உள்ளே போகிறாரு. ஆமாம், ஒரு அரசியல் கட்சி சிறப்பாக செயல்படணும்னா இளைஞர்களும் இருக்கணும், வயதான அனுபவம் மிக்கவர்களும் இருக்கும். 75% இளைஞர்கள், 80% இளைஞர்கள் அப்படின்னா ஒரு 20லேருந்து 25% கண்டிப்பாக வயதானவர்கள்லாம் அனுபவசாலிகள் அவர்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த கட்சி டேக் ஆஃப் இருக்கும். டேக் ஆஃபே விஜய் கட்சி ஆகாதது காரணம் அனுபவசாலிகள் அங்கே இல்லைன்றது தான். ஸோ இது இன்றைக்கி வந்து அவர் விஜய் கட்சியில் போய் தாவேக்கால செங்கோட்டையன் சேர்றது விஜய் கட்சிக்கும் லாபம், திமுகவுக்கு அது ஒரு பின்னடைவு. நிச்சயமாக பெரிய பின்னடைவு, பெரிய நஷ்டம் அதிமுகவுக்கு. தேவையை அவர் வந்து எடப்பாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழையை செய்திருக்கிறார். ஓபிஎஸ்ஸை நீக்கினதை விட பெரிய பிழை செங்கோட்டையன் அவர் நீக்கியது. கண்டிப்பாக வந்து அது அவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இல்லை, எப்படி சார் அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்கிறீங்க? ஓபிஎஸ்ஸை தாண்டி பெரிய பாதிப்பு செங்கோட்டையன் நீக்குது. பர்செப்ஷன் வைஸ்லங்க, பர்செப்ஷன் வைஸில் நீங்கள் வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு தீவிரமான
அவர் வந்து 53 ஆண்டு காலம் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17 கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவர். எவ்வளோ நெருக்கடிகளையும் அதிமுக பதவி இல்லாதப்பையும் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் கட்சியை விட்டு போகாமல் கூடவே நின்ன ஒரு தீவிரமான அதிதீவிரமான விசுவாசி. 1975 கோயம்புத்தூரில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு எமர்ஜென்சியில் அனைத்து இந்திய அதிமுகன்னு பெயரை மாற்றுறாரு எம்ஜிஆர். அதிமுகன்னு இருந்தால் மாநில கட்சிகளை இந்திரா காந்தி தடை செய்ய போகிறாங்கன்னு அனைத்து இந்தியான்னு பெயரை மாற்றும்போது கோயம்புத்தூரில் நடந்த அதிமுக பொதுக்குழுவில் பொருளாளராக இருந்தவர் செங்கோட்டையன். ஜெயலலிதா ஆட்சியில் வந்து ஒவ்வொரு தடவையும் தோற்று போகும்போதும் எல்லாம் வெளியில் ஓடுவாங்க, திமுகவுக்கு வெளியில் ஓடுவாங்க. ஆனால் திமுக போகாமல் அதிமுகவில் இருந்த ஒரு உண்மையான வீரன், உண்மையான செயல் வீரன்னா அவர் தான். அவர் மீது எடப்பாடி கோபம் வந்து அவர் ஓரம் கட்டியிருக்கலாம். ஆனால் அவரோட சிறகுகளை ஒடிச்சு அவர் ஆளெல்லாம் காலி பண்ணி அவரை ஒன்றுமே இல்லாமல் செய்யும் பொழுது அவர் கட்சியோட அடிப்படை உறுப்பினர்லேருந்தே அவரை தூக்கியது என்பது அவருக்கு தீராத வலியை கொடுத்துருக்கு. இப்போ அவருடைய ஒரே நோக்கம் தான் ஜெயிக்கிறது இல்லை, எடப்பாடியை வீழ்த்துறது. எடப்பாடி சிஎம் ஆகிடக்கூடாது, அந்த ஒற்றை இலக்கில் அவர் இன்றைக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருக்காரு. போய் ஒரு வேளை சேர்ந்துட்டாருன்னா அதிமுக வரக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு என்னென்னா, இதுக்கு பிறகு அதிமுக தாவேகா கூட்டணி வராது. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டானா, ஏன்னா இப்பயே வராது, ஒரு 10% வாய்ப்பும் போயிடும். ஏன்னா செங்கோட்டையனை வந்து தாவேகாவுள்ள விஜய் இழுக்கிறாருன்னா அது எடப்பாடி விடப்பட்ட மிகப்பெரிய சவால். செங்கோட்டையன் உள்ள போகிறது எடப்பாடிக்கு மிகப்பெரிய பிளாக். அதிமுக தாவேகா கூட்டணிக்கான கதவுகள் நிரந்தரமாக மூடப்பட்டுன்னு தான் அர்த்தம். யாரோட பேசுவாங்க அவங்க போய்? ஆமாம், அதுதான் அதிமுக பெருத்த அடி. திமுகவுக்கும் இது ஒரு பெரிய சலனம். என்னென்னா, ஒரு அனுபவசாலி போய் தாவேகாவில் சேர்றது அவங்களுக்கு சிக்கலை உண்டாக்குது. பெரிய அடி அதிமுகவுக்கு தான். நாளைக்கு அவர் சேர்ந்த பிறகு அவர் என்ன பேசுகிறாரு, என்ன ஏதுன்றதை பார்க்கணும். ரெண்டாவது நான் மறுபடியும் சொல்கிறாங்க, சேர்றது முக்கியம் இல்லை, சேர்ந்த பிறகு அவருக்கு உரிய இடத்த விஜய் கொடுக்கணும். ஏன்னா இப்போ அங்கே 9 கோஷ்டி இருக்குது. ஆதவர்ஜனா ஒரு கோஷ்டி, அருண்ராஜ் ஒரு கோஷ்டி, நிர்மல்குமார் ஒரு கோஷ்டி, புஷி ஆனந்த் ஒரு கோஷ்டி, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கோஷ்டி. 5 கோஷ்டி இருக்குது. தெரிஞ்ச 5 கோஷ்டி, தெரியாமல் எத்தனை கோஷ்டின்னு தெரியாது நமக்கு. 5 கோஷ்டி இருக்குது. பெரும்பாலும் ஆதவ கை தான் ஓங்கி இருக்குது. இப்போ செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டால், நான் சொல்வது செங்கோட்டையனை விஜய் நன்றாக பயன்படுத்தி கொண்டால் விஜய்க்கு நல்லது, ஒரு கட்சிக்கு நல்லது. மாறா இந்த கோஷ்டி பூசல் அவரை உழல வச்சு நீ போராடி வெளியில் வான்னு சொன்னால் அவர் செயல்பட முடியாமல் போகும். செங்கோட்டையன் அங்கே போய் ஷைன் பண்ணலன்னா நஷ்டம் செங்கோட்டையனுக்கு கிடையாது, விஜய்க்கு தான். வந்து பாருங்கள், செங்கோட்டையனுக்கு இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 53 வருஷம் அரசியலில் இருந்துட்டார். 10 டேர்ம் எம்எல்ஏ அவர், 9 டேர்ம் எம்எல்ஏ, 9 டேர்ம்ஸ் எம்எல்ஏ அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். 78 வயது 80 வயது நெருங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு இனிமேல் என்ன இருக்குது உங்களுக்கு? ஆனால் விஜய்க்கு இனிமேல் தான் அரசியலே இருக்குது. 8 முறை 9 முறை எம்எல்ஏ இருந்துட்டா, இதுக்கப்புறம் அந்த பதவி தேவைகள் இவரை முடிக்கணும் எடப்பாடியா. அப்போ ஒரே இலக்கு தாவேகா. இந்த ஒரு அஜெண்டாவில் தான் தாவேகா போகிறாரா, இல்லை திமுகவுக்கு போகிற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அரசியலில் கடைசி வார்த்தைன்னு எதுவுமே கிடையாது. நடக்கிற வரைக்கும் கடைசி வார்த்தைன்னு எதுவும் கிடையாது. இந்த நேரத்தில், இந்த க்ஷணம்னுவாங்க, இந்த க்ஷணத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அவர் தாவேகாக்கு போவதுக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகம். பட் எந்த ஒரு விஷயத்துலையுமே நாம் நினைப்பதற்கு எதிராக நடப்பதற்கு 10% வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி திமுகவுக்கு போவதற்கு ஒரு 10% வாய்ப்பு. பட் 90% கண்டிப்பாக அவர் தாவேகாக்கு போவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இதில் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் திமுகவுக்கு போவதற்கு மிக மிக குறைவு வாய்ப்புகள். இதில் அவர் போகிறாரோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம். செங்கோட்டையனை திமுகக்குள்ளே இழுக்கணும்னு திமுக ஏன் இவ்வளோ தூரம் துடிக்குது? நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கல்ல, அடுத்து திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு உறுதியாக சொல்கிறீங்க. போராடலாம் நாங்கள் தான் நெக்ஸ்ட்டு போட்டியை திறக்க வேண்டியதான் 200+ன்றீங்க. இப்போ இருக்க நிலைமையை பார்த்தாலும் 4 முனை போட்டி வந்தால் திமுக தான் வெற்றி வாய்ப்புன்றது தான் நானே அப்படி தான் நம்புகிறேன். ஆனால் அப்படி இருக்கும்போது எதுக்கு எல்லாரையும் கொண்டு வந்து திமுகவில் சேர்த்துக்கிறீங்க? கட்சியே இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைக்கு வருது. எதிரில் யாருமே இருக்கக்கூடாதா? நீங்கள் உண்மையிலே பலமாக இருக்கீங்கன்னா ஏன் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறீங்க? இப்போ ஏற்கனவே முத்துசாமியை கொண்டு வந்து ஈரோட்டில் சேர்த்திங்க. நீங்கள் செங்கோட்டையனுக்கு நேர் எதிரி முத்துசாமி. 2006-11 கலைஞர் கவர்மெண்ட்டில் தான் 2008 முத்துசாமி அதிமுகலேருந்து விலைக்கு திமுகவுக்கு போகிறாரு. அப்போ ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர் தன் கைப்பட கடிதம் எழுதி முத்துசாமிக்கு அனுப்புனாங்க, நீங்கள் போகாதீங்க, உங்களோட சேவை கழகத்துக்கு தேவைன்னு. அதை அவர் ஒதுக்கிட்டு அந்த கடிதத்தை நிராகரிச்சுட்டு போய் திமுகவில் சேர்ந்துட்டார். அவர் செங்கோட்டையனுக்கு செக் வைக்கிறதுக்கு தான் முத்துசாமி வந்து அங்கே வந்து செங்கோட்டையனா முத்துசாமியான்னு 2 பேரும் அங்கே கோஷ்டி அரசியல் தான் நடந்துகிட்டு இருந்தது. முத்துசாமி ஒவ்வொரு தடவை ஜெயலலிதா தோக்கும் போதும் ஜெயலலிதாவுக்கு அதிமுக துரோகம் பண்ணிட்டு வெளியில் போவார், மறுபடியும் ஜெயிச்சோன்னா உள்ளே வருவார். அந்த மாதிரி 2 தடவை பண்ணார். 96 தோத்தோன்னா போட்டி அதிமுக ஆரம்பித்து போனார். மறுபடியும் 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தானே திரும்ப வந்து சேர்ந்தார். அப்புறம் மறுபடியும் 2006 பதவி விட்டு விலகினோடனே தோத்து எதிர்கட்சி ஆனோடனே இது திமுகவில் போய் சேர்ந்தார். பட் செங்கோட்டையன் அப்படி போவே இல்லையே, ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கார்.
கூடவே இருந்தார்ல. இத்தனைக்கும் அதுக்காக அவர் மேலே கலைஞர் கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிலுக்கு போய் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் போய் அவர் வந்து ஜெயிச்சார் கேஸ் எல்லாம். 2001 சீட்டு இதில் ஜெயலலிதாவும் அவரை ஒதுக்கி தள்ளாங்க, ஒரு கட்டத்தில் ஓரம் கட்டினாங்க. 2001 அவருக்கு சீட்டே கொடுக்கல. 2011 மந்திரி ஆக்கிட்டு ஒரு வருஷத்தில் அவரை மந்திரி பதவியிலேருந்து நீக்கினாங்க. கடைசி வரைக்கும் அவருக்கு மந்திரி பதவியே கொடுக்கல. 2016 ஜெயிச்ச பிறகு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, ஆனால் மந்திரி பதவி கொடுக்கல. 2016 கடைசியாக ஜெயலலிதா சிஎம் ஆனப்போ. அப்புறம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ் பீரியட்லேயும் அவர் மந்திரி ஆகலை. அப்புறம் ஓபிஎஸ் கவுத்துட்டு எடப்பாடியை சிஎம் ஆக்கும்போது சசிகலா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அவரை மந்திரி ஆக்கிட்டு போனாங்க. அவர் கடைசி வரைக்கும் போகல, கட்சியை விட்டு போவே இல்லை. ஆனால் முத்துசாமி அங்கேயும் இங்கேயும் இருந்தார். கடைசியில் முத்துசாமி திமுகவுக்கு போனார். இன்றைக்கி முத்துசாமி திமுகவுக்கு போன பிறகு திமுக செங்கோட்டையனையும் உள்ளே இழுக்குது. இதில் கவனிக்க வேண்டியது வந்து செங்கோட்டையனையும் திமுக இழுக்குதுன்னா இப்போ ஒட்டுமொத்த அண்ணா திமுகவையும் திமுக கபலீகரம் பண்ணணும்னு பார்க்குது. அப்போ திமுகவுக்குள்ளேயே காலகாலம் இருக்க நிலைமை என்ன? எனவே அது வேறு டாப்பிக்கு, நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ஸோ செங்கோட்டையனை சேகர்பாபு சந்தித்து சில மணி நேரங்கள் பேசியதுன்றது உதயநிதி பிறந்த நாளுக்கு அன்றைக்கி ஒரு நாள் சேர வேணாம், மறுநாள் என்னைக்கு வேணால் அது எனக்குமா அது அற்பத்தனமாக இருக்குது. அப்படிலாம் சீப்பொழிச்சு வச்சா கல்யாணம் நினைக்கும், அப்படி இருக்காது. திமுகவுக்கு அழைக்கிறார், திமுகவுக்கு அவரை அழைக்கிறாங்க. அவர் போவாரா இல்லையான்றது நமக்கு தெரியல. போவதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் ஒரு விஜயோட பேசிகிட்டு இருக்காருன்னு தான் தகவல்கள் வருகின்றன. ஓகே சார், நம்ம பேசும்போது ஏற்கனவே பேசினது, அதாவது அதிமுகவிலேருந்து முக்கியமான நாட்கள்லாம் இப்போ அமைச்சர் முக்கியமான பதவிகள்லாம் திமுகவில் கொடுக்க திமுக தொண்டன் நிலைப்பாடு ரொம்ப மாறும், நமக்கு எதுவுமே இல்லைன்னு என்ன வரும். இப்போ அதே போல் தாவேக்காவில் செங்கோட்டையன் போகும்போது செங்கோட்டையன் மட்டும் போக போகிறது இல்லை, செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் போகும்போது அவர்களுக்கு பதவிகள் கொடுக்குறதெல்லாம் எப்படி விஜய் ஹேண்டில் பண்ணுவார்? ஏன்னா அங்கே இதே மாதிரி திமுக எப்படியோ அதே மாதிரி தாவேக்கா நாங்கள் வெள்ளாள் இருந்தோம், இப்போ இன்றைக்கி புதுசாக எதிர்கட்சியிலேருந்து வந்தவங்க நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னு ஒரு எண்ணம் வந்துடாது அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தாவேக்காவில்? இல்லைங்க, பெரிய அளவில் போய் சேர மாட்டாங்க. சில தலைவர்கள் போகலாமே வழிய தொண்டர்கள் கீழே அங்கங்கே மெர்ஜாவாங்க, அந்த சிக்கல் வராதுங்க. அந்த நீங்கள் சொல்கிறது வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது திமுகவில் தான் அந்த சிக்கல் உருவாகிட்டு இருக்குது. அண்ணா திமுகலேருந்து வந்தவங்களெல்லாம் முக்கியஸ்தர்கள் எல்லாருமே. இப்போ மனோஜ் பாண்டியனை சேர்த்துருக்காரு ஸ்டாலின். ஆமாம், அந்த தொகுதி வந்து ஆலங்குளம் தொகுதி. அது வந்து பூங்கோதை ஆலடி அருணாவோட தொகுதி. கடந்த முறை ஒரு பூங்கோதை ஆலடி அருணாவை தான் தோக்கடிச்சிட்டு ஜெயிச்சு வந்தார் இல்லையா? நான் சொன்னது கரெக்டுங்க. அவங்க பாரம்பரியமான குடும்பம், ஆலடி அருணாவோட குடும்பம். இப்போ இந்த முறை அவருக்கு வாய்ப்பு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்கன்னு. ஏன்னா ஸ்டாலின் கிட்ட இருக்க ஒரு குணாம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அதிமுகலேருந்து வரவங்களை வந்து நம்பி வரவங்கள அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறாரு. அவங்களுக்கு பதவிகள் எம்எல்ஏ சீட் மந்திரி வரைக்கும் கொடுக்குறாரு அவர். அதான் 8 அமைச்சர்கள். அது 8 அமைச்சர்கள். சரி தப்புன்றது வேறு விஷயம். நம்பி போனாங்கன்னா அங்கே கௌரவப்படுத்தப்படுவது உறுதி. அங்கே வந்து அவர்களுக்கான இடம் உறுதிப்படுத்தப்படுகிறது. சும்மா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கழட்டி விடுறதுன்றதுனா இல்லை. இப்போ இவர் போய் சேர்ந்துருக்காரு மனோஜ் பாண்டியன். இப்போ ஆல்ரெடி யாருன்னா காலகாலமாக அங்கே இருந்தவங்க, அவங்க ஆதரவாளர்கள் இருப்பாங்க, திமுக ஓட்டு இருக்கும். அது அப்படியே மனோஜுக்கு வருமானா வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் அங்கே ஒரு சலசலப்பதை ஏற்படுத்துறது உண்மை. இந்த மாதிரி பல தொகுதிகளில் நடக்க போகுது. இப்போ அன்வர் ராஜா அந்த மாதிரி போனது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இது திமுகக்குள்ளே ஒரு பெரும் சிக்கலாக உருவெடுக்குது. அதிலும் வந்து இப்போ அதிமுக வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது கஷ்டன்ற எண்ணம் பரவலாக அதிமுக தொண்டன்கிட்டே வந்துடுச்சு. அது விஜயோட கூட்டணி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதைன்றது அதிமுககாரனுக்கு தெரியுது. அடுத்த முறை சீட்டு கேட்குறவங்க எண்ணிக்கை குறையும்னு ஒரு கருத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், இந்த பக்கம் வரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். எங்கள் திமுகவில் எல்லாரையும் ஸ்டாலினால் சேர்த்துக்க முடியாது. அப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னா உள்ளே இருக்க டைனமிக்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் தாவேக்கால அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வளர்ந்து வர கட்சி. உங்களுக்கு அங்கே எத்தனை கட்சியோ 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால் விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒன்றும் பெரிய அளவுலாம் இருந்திருக்க மாட்டாங்க. தாவேக்காக போகிற அதிமுக காரங்களை விஜயால் அகாமடேட் பண்ண முடியும். அந்த சிக்கல் ஸ்டாலினுக்கு இருக்க அந்த சிக்கல் விஜய்க்கு கிடையாது. இடம் இருக்குது, அங்கே ஸ்பேஸ் இருக்குது, அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அதனால் அந்த ப்ராப்ளம் தாவேக்காக்குள்ளே வராது. அதனால் அது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறு. அகாமடேட் பண்ணிக்கலாம். பட் சிக்கல் எங்கே வரும்னா, இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய 5 பேர், அருண்ராஜ், ஆதவ், நிர்மல்குமார், புஷி, ஜானு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து இவங்க ஒரு 2 வருஷமாக கூட இருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ இவர்கள் வெளியிலேருந்து வரவங்கள இவங்க எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க? இவங்களுக்குள்ளே இருக்க ஈகோ கிளாஷ்ன்னா மேல் மட்டத்தில் அந்த ஒரு இஷ்யூவும். ரெண்டாவது, விஜயை எந்த அளவு வந்து அரசியல் மயமாக இருக்கிறார், பொலிட்டிக்கல் நாலேஜ் அவருக்கு எவ்வளோ இருக்குது, தட் இஸ் பொலிட்டிக்கல் சென்ஸ் எவ்வளோ. நாலேஜ் வேறு, பொலிட்டிக்கல் சென்ஸ் வேறு. விஷயம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், பொலிட்டிக்கல் சென்ஸ் வேணும். அவங்களுக்கு செங்கோட்டையன் கிடச்சாருன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பலங்க. ஏன்னா வந்து ஒரு பழுத்த பழம். அவர் வந்து டூர் ப்ரோக்ராம் போடுறது மட்டும் இல்லை, எப்படி அரசியலில் செய்யணும்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கி விஜய்க்கு வந்திருக்க பல பிரச்சனைகள் செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் கூட இருந்தால் வந்திருக்காது. ப்ரொவைடட் அவங்க சொல்கிறத அவர் கேட்கணும். அவங்க சொல்கிறத கேட்டார்னா அவருக்கு நிறையா பிரச்சனைகள் வராமல் போகும். முடிவு விஜய் கையில் தான் இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், செங்கோட்டையனுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் விஜய்க்கு
ஜெயிச்சே ஆகணும் எப்படியாவது, குறைஞ்சபட்சம் எதிர்க்கட்சியாவது வந்து உட்காந்தாகணும். திமுகவோட பலத்தை ஓரளவாவது குறைச்சாகணும். தனி மெஜாரிட்டி வராமல் திமுகவை பண்ணிட்டார் விஜய்னாலே இது விஜய்க்கு பெரிய வெற்றி. தனியாக இப்போ விஜயோட அரசியலில் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அவர் வந்து அனுபவஸ்தர்கள் சொல்கிறத கேட்கணும். இப்போ +1 ஆயிருக்குது இப்போது. +1 ஆயிருக்குது. ஆமாம், இன்னும் சில பேர் வராங்க அப்படின்னா எல்லாரையும் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டமேனிக்கு அவர் எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டார், செரி பிக் பண்ணி தான் சேர்க்கிறார். திமுகவில் அண்ணா திமுகவில் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஜய் சேர்க்க மாட்டார். அவருக்கு தெரியுது எத்தனையோ பேர் காத்து கிடக்குறாங்க, வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு தெரியும் விஜய்கிட்ட எனக்கு நன்றாக தெரியும். நான் பேர் சொல்ல விரும்பலை யாரையும். கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர, நாம் தமிழரை தவிர திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, விசிக, மதிமுக போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்தந்த கட்சிகளை ஓரம் கட்டப்பட்டோம். அங்கே கதவு திறக்கல. அது முதல் முறையாக செங்கோட்டையனுக்கு திறந்துருக்கு. இன்னும் சிலருக்கு திறக்க வாய்ப்பு இருக்குது. வேல்யூ தெரியுது அப்போ விஜய்க்கு நல்லாவே தெரியுது. எல்லாரும் உள்ளே சேர்த்துக்க மாட்டார், சிலரை சேர்த்துப்பார், வேறு சிலரை அவங்க கட்சியோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், நீங்கள் கூட எல்லாருமே சொல்கிறது செங்கோட்டையனுடைய அந்த கட்டமைப்பு, கட்சியை வந்து இந்த டூரிஸ்ட் பிளான் பண்ணுறது எல்லாமே அந்த கரெக்டாக இருக்குது, அதை மட்டும் சொல்கிறீங்க. ஏன்னா தாவேகா கூட்டத்தை முறைப்படுத்தாத கூட்டமெல்லாம் விமர்சிக்கிறாங்க. அந்த கூட்டத்தை சரியாக விஜய் இவரை வச்சு காய் நகர்த்தி கொண்டு போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த முறைப்படுத்தாத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, டூர் ப்ரோக்ராம், அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு அம்சம். அதை மட்டும் பேசாதீங்க. வருஷத்தில் எத்தனை நாள் கூட்டம் நடக்குது, எத்தனை நாள் வந்து எலெக்ஷன் நடக்குது, அது அல்ல. அது வந்து பல பிரச்சனைகள், அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பார்ட். கரெக்டாக சொன்னீங்க. அது மட்டுமே கிடையாது. அதை தாண்டி ஓவரால் அரசியலே அவருக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு எஸ்ஐஆர் பற்றின ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதவங்க, பக்குவமற்றவர்கள் அவரை சுற்றி இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. எஸ்ஐஆரில் இருக்க குறைகளை நீக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த கடிதத்தை யாருக்கு எழுதுறான்னா, தலைமை தேர்தல் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஆஃப் தமிழ்நாடு, அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ், அவங்க தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழே ஒர்க் பண்ணுறோம், அவங்களுக்கு எழுதுறாரு. அந்த காப்பியை யாருக்கு அனுப்புகிறாருன்னா, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையருக்கு அனுப்புகிறாரு கோயம்பேடில். அதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தக்கூடிய அலுவலகத்துக்கு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை அனுப்புகிறாருன்னா, அங்கே தான் வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு பக்குவமற்றவர்கள் சுற்றி இருக்காங்க. இப்போ செங்கோட்டையை மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த எடுத்தடுப்புலேயே சொல்லுவாங்க, இல்லை அது வேறங்க, இதை போட்டால் கேலி கூத்தாயிடும், அனுப்ப வேண்டியது இங்கே தான். இது ஒரு சின்ன விஷயம், இது கூட தெரியாதவங்க கூட இருக்காங்க. அதுதான் கரூர் சம்பவத்தை ஞாபகப்படுத்துது. ஆமாம், இருந்திருந்தாலும் அப்படி நடந்திருக்காது. கண்டிப்பாக நடந்திருக்காது. முதல் நாள் திருச்சி அரியலூர் கூட்டத்தை பார்த்தப்பே அவர் தடுத்திருப்பாங்க. இது போய் பெருசாக வேணையில் முடிய போகுது, இதெல்லாம் செய்யாத, நம்ம இந்த கூட்டம் வந்து உனக்கு சிக்கலை தான் கொண்டு வந்து விடும், கூப்பில் கொண்டு போய் நிறுத்துணுவாங்கல்ல, பூக்காது, கூப்பில் நிறுத்துணுவாங்கல்ல, கக்கூசில் நிறுத்துணுவாங்கல்ல, அந்த மாதிரி போய் நிறுத்திடுவாங்க. கிண்டலுக்கு சொல்கிறேன் நான், ஒரு நக்கலுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து, அந்த மாதிரி வந்து முட்டு சந்தையில் நிறுத்துறணும்ல, அந்த மாதிரி போய் நிறுத்திடுவேன். இது நீ இது வந்து ப்ரோக்ராமை ஒழுங்காக வடிவமைங்க, தொண்டரணி மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க. இஷ்டம் போல் அவன் உள்ளே வருது வெளில போகிறதுலாம் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து கூட்டணி பேசுகிற வரைக்கும், கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறது, நாமினேஷன் ஃபார்மை எடுக்கிறது, பிரச்சாரத்தை எப்படி பண்ணுறது, பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன, எவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த டூர் ப்ரோக்ராம் போடுறது மட்டும் சொல்லாது, அது ஒரு பார்ட்டு. ஆகவே இது எதுவுமே தெரியாத கூட்டம் தான் அவரை சுற்றி இன்றைக்கி இருக்குது. ஆகவே செங்கோட்டையன் போவதால் விஜய்க்கு லாபம். ஆனால் விஜயை அவர் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார், செங்கோட்டையனை விஜய் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார் என்பதை பொறுத்து தான் அந்த லாபம் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் இவர் உள்ளே போயிட்டு அவருக்கு உரிய மரியாதை அங்கே கொடுக்கப்படலன்னா நஷ்டம் செங்கோட்டையனுக்கு கிடையாது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போனது விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய லாபம். ஆனால் அது லாபமாக நஷ்டமா என்பது செங்கோட்டையனை விஜய் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார் என்பதை பொறுத்தது. 10ஓடு 1 11 அவரை வச்சுருந்தார், கோஷ்டி 10 கோஷ்டியில் 11ஆவது கோஷ்டியை வச்சுருந்தாருன்னா எந்த லாபமும் கிடையாது விஜய்க்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நஷ்டம் செங்கோட்டையனுக்கு கிடையாது. லாபம் அப்படின்றது ஊர்ஜிதமாயிருச்சு விஜய் கூட போகிறார் அப்படின்னா, ப்ரொவைடட் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டா. போனதாலே லாபம் கிடையாது, பயன்படுத்தி கொண்டால், அதை அடிக்கோடிட்டு சொல்கிறேன், பயன்படுத்தி கொண்டால், அவர் சொல்கிறத கேட்டால், அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தால் விஜய்க்கு லாபம். இல்லை அவரையும் உள்ளே வர வச்சு தான் ஈகோப்படி தான் விஜய் நடப்பார், இந்த கோஷ்டிங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுவாங்கன்னா செங்கோட்டையன் போகிறதால எந்த லாபமும் வந்துடாது. ஒரு மனிதனால் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திட முடியாது, தனிமரம் தோப்பாவாது, கூட்டு முயற்சி அரசியல் என்பது. ஆனால் அனுபவம் வேணும். இது வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம், அவங்களுக்கு அனுபவசாலிகள் இல்லை. இப்போ அது வந்திருக்காரு. அந்த பலவீனத்தை பலமாக்கிறதுக்கு ஒருத்தர் உள்ளே வர்றாரு. அதே நேரத்தில் மிகப்பெரிய நஷ்டமாக எடப்பாடிக்கு இங்கே இருக்குல்ல, இவர் போகிறாரு அப்படின்றத தாண்டி சரி இவர் போயிட்டு போட்டோம், ஆனால் எனக்கு கூட்டணிக்குன்னு ஒரு வழி இருந்துச்சு, ஒரு நாளைக்கு தாவேக அதிமுக ஒரு பேச்சாச்சு இருந்துச்சு. இப்போ இவர் போயிட்டாருன்னா அந்த கதவே அடைக்கப்படுதுன்னா எடப்பாடி என்ன மூவ் பண்ணுவார்? ஏன்னா அவர் கூட சொல்லிட்டு இருந்தார் சார் பிரச்சாரத்தில், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இங்கே பாருங்க தாவேகா கொடிலாம் பறக்குதுன்னு பேசிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது மொத்தமாக கதவே அடைச்சிட்டாங்கன்னா இனி வேறு வழியே இல்லைல்ல அதிமுகவுக்கு, எடப்பாடி. உண்மைதான், அதான் நஷ்டம்.
எடப்பாடிக்கு மிகப்பெரிய நஷ்டம். இது அவர் எப்படி எடப்பாடின்றதை தவிர தம்பி அதிமுகவுக்கு பெரிய நஷ்டம். சராசரி அதிமுக தொண்டன் நான் சொல்கிறேன், அதிமுகவில் இருக்க பிரமுகர்கள், அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையன் தாவேக்காக போனதில் உண்மையிலே வந்து அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்காங்க, வருத்தப்படுறாங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து உண்மையிலே தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது தப்பு, எடப்பாடியார் செய்வது தவறு, எல்லாரையும் இந்த மாதிரி வெளியில் அனுப்பிச்சா என்ன அர்த்தம், நாளை கட்சி வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஏன்னா செங்கோட்டையன் என்பது அதிமுகவின் முகம். மற்றவங்க வெளியில் போகிறதுக்கும் செங்கோட்டையன் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வெளியில் போகும்போது வராத வருத்தம் சராசரி தொண்டனுக்கும் அதிமுகவில் இருக்க பிரமுகர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் செங்கோட்டையன் போகும்போது வருது. நல்லா கவனிங்க. தனியாக ஒரு மந்திரியாக தான் இருந்தார். 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் போகும்போது வராத, நீக்கப்படும் பொழுது வராத வருத்தம் இப்போ வருது. பர்செப்ஷன் வாரில் பெரிய அளவில் அதிமுக இது பின்னடைவு. 2வது சொன்ன மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இதை கொடி பறகுது பாருலாம் கதை விட்டுட்டு இன்றைக்கி தாவேக்கால போய் செங்கோட்டையன் சேர்றாருன்னா அது தாவேக்கா அதிமுக உறவு அநேகமாக இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்துது. இது அதிமுக தொண்டனிடம் பெரிய மனசோர்வை உண்டாக்கும். ஏன்னா 3 தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறான். படுதோல்வி. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் வந்து 20% போயிடுச்சு ஓட்டு, 7 தொகுதி டெபாசிட் காலி, கூட்டணியே இல்லை. அமித்ஷா அவர்கள் இந்த ஆண்டு 25 ஏப்ரல் 11 தமிழ்நாட்டில் கூட்டணியை சென்னையில் ஓட்டல் அறிவித்த பிறகு 8 மாதம் ஆக போது ஒரு கட்சி கூட உள்ளே வந்து சேரல. மாற இருக்கிற கூட்டணி பலவீனமாயிட்டிருக்கு, டேக் ஆஃபே ஆகலை. இந்த சூழ்நிலையில் இவங்க பெரிதும் நம்பி இருந்தது தாவேக்காவை. ஆமாம், தாவேக்கா இல்லைன்றது செங்கோட்டையன் போய் சேர்ந்தாருன்னா நாளைக்கு முடிவாயிடும். அப்போ அது அதிமுக தொண்டர்களிடம் பெரிய மனசோர்வை ஏற்படுத்தும், மிகப்பெரிய நஷ்டம் அதிமுக தலைமைக்கு. ஆனால் எடப்பாடி அதை உணர்றதா தெரியல. ஆனால் எல்லா அமைச்சர்களும் அல்லது பெரும்பாலான அமைச்சர்கள் நான் அறிந்த வரையில், நான் பேசிய வரையில் ரொம்ப வருத்தப்படுறாங்க செங்கோட்டையனோட இந்த முடிவுக்கு. ஏன்னா இது அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு அவங்க வருத்தப்படுறாங்க. இதற்கு அதிமுக தலைமை தான் காரணம், எடப்பாடியோட இந்த போக்கு தான் காரணம் என்று அவர்கள் உண்மையிலேயே வருந்துகிறார்கள். எல்லாருமே ஒவ்வொருத்தராக இப்படியே போயிட்டாங்கன்னா கட்சி என்ன ஆகுறதுன்னு தான் வருத்தப்படுறாங்க. அதிமுகவுக்கு இது சோதனை காலம். திமுகவின் ஓட்டுகளை வச்சு தனியாக திமுக கூட்டணி ஓட்டு, அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக களம் கண்டாங்க. இந்த 2 ஓட்டையும் சேர்த்து பார்க்கும்போது திமுக ரொம்ப கம்மியாக 2000, 1000, 3000 இந்த லெவல் லீடிங்லேயே இருந்துச்சு. ஸோ 2026 தேர்தலில் விஜயும் திமுகவும் தனித்தனியாக நிற்குது, அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அதிக அளவில் சிறுபான்மையான ஓட்டு, இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டுகள், இந்த ஓட்டுகள் பாதியாக உடையுது. திமுகவுக்கு பாதி, தாவேக்காவுக்கு பாதினா இங்கே அதிமுகவும் பாஜகவும் அவங்களுக்கான ஓட்டை மட்டும் வச்சு விளையாண்டாலே வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஆள்கள்லாம் போகும் பட்சத்தில் இந்த அதிமுக ஓட்டு உடஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ இவங்களுடைய தோல்வியை இவங்களுக்கே கண்ணுக்கு தெரியுது. எடப்பாடி அதை கொஞ்சம் கூட இன்னும் பார்க்காம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. பார்க்காம இருந்திருக்காரு. இதில் என்னோட ஒப்புதல் எதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லை. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது சார். யார் சார் இப்படி பண்ணுவா? கட்சி வந்து வரலாறு காணாத விதத்தில் பலவீனமாக இருக்குது. 26 தோத்தா கட்சி முடிஞ்சிச்சு, மறந்துடாதீங்க. இல்லை எடப்பாடி பார்க்காம இருக்காரு. அங்கே அமித்ஷான்னு ஒருத்தர் வந்து அவங்க ஒன்றும் பெருசாக கவலைப்படலங்க. மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வரதில்ல, அதிமுகவுக்கு எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுல பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை. அவன் ஒரு தடவை சொல்லுவான், நீ கேட்கலன்னா விட்டுருவான். திமுக அதிமுகன்னு மாறி மாறி வர இந்த பைனரி பாலிடிக்ஸ் உடையணும் அவனுக்கு. திமுக வந்தால் வந்துட்டு போட்டோம். ஒரு அதிமுக, ஒரு திராவிட கட்சி அழியுது. அந்த அழிவுலேருந்து, அந்த சாம்பல்லேருந்து நம்ம விளையாடலான்னு பார்க்குறோம். இது பாருங்கள், பிஜேபியோட அமித்ஷாவோட அணுகுமுறை எங்கெல்லாம் அவங்க பலவீனமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் தடாலடியாக டமால் டுமால்னு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி எதையாவது பண்ணி ஆட்டத்தை கழிச்சு விட்டு குழப்பத்தை உண்டாக்கிடுவான். திமுக வந்துட்டு போட்டோம். அதிமுக எனக்கு என்ன லாபம்ன்றான். கூட்டணி ஆட்சின்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். நீ கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன்ற, இவ்வளோ அடம் பிடிக்கிற. அவன் சொல்கிறது எதையுமே ஒரு எடப்பாடி கேட்கலையே. ஏங்க இத்தனை பேர் கட்சியை விட்டு போயிருக்கானாங்க, எப்படிங்க இது நியாயம்? ஐ மீன் அரசியலில் நியாயம் நல்லது நம்ம பேசுவோம், எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார், அது வேறு. ஓவராலாக ஃபிலாசாபிக்கலாக பேசுறதுனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த 4.5 வருஷத்தில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடுத்து பாருங்கள். இந்த 9 வருஷம் ஆகுது, இந்த அடுத்த வாரம் 5ஆம் தேதி வந்ததுன்னா இந்த 9 வருஷத்தில் எத்தனை தேர்தல், எத்தனை தோல்வி? தோல்விகள் மட்டும்தான், தோல்வி மட்டும்தான். பார்லிமெண்ட் 2 பார்லிமெண்ட் அடி, அசம்பிளி அடி, லோக்கல் பாடி அடி. அதுவும் இப்போ 2வது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாஷ் அவுட்டு. பை எலெக்ஷன் சந்திக்கவே இல்லை. பை எலெக்ஷன்லாம் நீங்கள் கிட்டே போக முடியாது. அது வேறு ட்ரெண்டில் போயிடுச்சு. ஜெயலலிதா 2003 யார் இருந்தாலும் ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலான்னு போயிடுச்சு. அப்போ தோல்வியை தவிர எதுவுமே நீ பார்க்கல. அப்புறம் எதுக்கு கட்சியை விட்டு நீக்கிறீங்க? இப்போ கடந்த 4 மாதமாக 6 மாதமாக குறிப்பாக கடந்த 3-4 மாதமாக
ஓபிஎஸ் தரப்பில் கெஞ்சுறான்ல, காலில் விழுறான், என்ன சேர்த்துக்கொண்டுறான்ல. ஆமாம். இப்போ காஞ்சிபுரத்தில் மீட்டிங்கில் அவங்க ஆள் ஒருத்தன் ஓப்பனாகவே பேசினாப்புல, உங்கள் காலில் வேணால் விழுறோம், எங்களை சேர்த்துக்கோங்கண்ணா, கெஞ்சுறான். அப்படிலாம் ஜெயலலிதா யாரையுமே விட்டது கிடையாது. ஜானகியிலேருந்து எல்லாம் வரும்போது தமிழில் எவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கோ அவ்வளோ கெட்ட வார்த்தையில் ஜெயலலிதாவை திட்டினாங்க. அத்தனை பேரையும் அந்த அம்மா உள்ளே தான் சேர்த்துக்கிட்டாங்க, மந்திரி ஆக்கினாங்க. அந்த மன்னிச்சு சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் இவ்வளோ தூரம் இவங்க கெஞ்சின பிறகு சேர்த்துக்க மாட்டேன்றாருல. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா அது திமுகவை விட பலமானது. அது தனிப்பட்ட முறையிலே திமுகவை தோக்கடிக்கும், குட்டி குட்டி கட்சிகளை வச்சுக்கிட்டு. இன்றைக்கி அது செதஞ்சு கிடக்குது, தொடர்ந்து தோல்வி தான். அந்த இடத்த பிடிக்க தாவேக தயாராக இருக்குது. பிடிக்கலாம் முடியாதுங்க, சேதாரத்தை ஏற்படுத்தலாம். முதல் தேர்தலையே போய் நீ அந்த இடத்த பிடிச்சிடுவே, அது எப்படி பிடிக்கும்? வாய்ப்பே கிடையாது. வேணால் 31 இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணலாம், சேதாரத்தை உண்டு பண்ணலாம் அதிமுக. அது மூலமாக திமுகவோட வெற்றியை உறுதிப்படுத்தலாம், அவ்வளோதான். அதுதான் நடக்கப்போகுது. இன்னொரு தடவை திமுக ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லன்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டாருன்னு தோணுது. அதனால தான் யார் வேணால் போங்கன்ற. எல்லாரையும் அனுப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்க நான் கேட்குறேன். மற்றவங்க வெளியில் போனதுக்கும் செங்கோட்டையன் போனதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அவர் அதிமுகவின் முகம். நான் மறுபடியும் சொல்கிறேன், 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வெளியில் போகும்போது வராத பாதிப்பு அதிமுக செங்கோட்டையன் வெளியில் போகும்போது வருது. இதை பாருங்கள், இதில் ஓட்டளவு அதாவது எத்தனை சீட்டை ஒரு காலி பண்ணுவோம் அதெல்லாம் இல்லை, பர்செப்ஷன் வைஸ். ஏன்னா ஒரு வாரில் முதல்ல ஒரு ஜென்ரல் பர்செப்ஷனில் ஜெயிப்பான், அப்புறம் தான் ஆக்சுவல் வாரை ஜெயிப்பான். அந்த மாதிரி பர்செப்ஷனில் அதிமுக கீழே 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 போகுது. செங்கோட்டையன் ஓபிஎஸ் வெளியில் அனுப்பப்படும் பொழுது பெரிய அளவில் அதிமுக தொண்டர்கள் மட்டும் வருத்தமோ கொந்தளிப்போ இல்லை. ஆனால் செங்கோட்டையனை நீக்கிட்டு இன்றைக்கி அவர் போய் தாவேக்கால சேர்றாருன்னு போது சராசரி அதிமுக தொண்டன் உண்மையிலேயே வேதனைப்படுறான். எல்லா மந்திரியுமே தனிப்பட்ட முறையில் பேசும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது நல்லது இல்லைங்க, கட்சி இப்படியே போனால் அழிஞ்சிடும்னு தான் சொல்கிறாங்க. என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.